அன்பிற்கு இனியவர்களே, இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் திருமணங்களை தெய்வீக திருமணங்களாக நிகழ்த்தி வைக்க வேண்டும் என்று ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தோம். இதை பார்த்துவிட்டு சில அன்பர்கள் இந்த திருமண நிகழ்வுகள் எல்லாம் வெறும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் மூடநம்பிக்கையுடையதாகவும் இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். இதனால் எல்லாம் ஒரு பயனும் இல்லை. திருமணங்கள் தெய்வீகமானதாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஏன் நீதிமன்றங்களிலே விவாகரத்து வழக்குகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது? விவாகரத்து கேட்டு வரிசை கட்டி நிற்கிறார்கள். சமுதாயத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட, அனைத்து மக்களால் அறியப்பட்ட பிரபலங்களின் உடைய திருமண வாழ்க்கைகள் கூட மனமுறிவுகளிலே முடிந்து பிரிந்து நிற்கிற நிலைமை ஏற்படுகிறதே. எனவே இவையெல்லாம் அந்த திருமணத்தின் மூலமாக தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் இதை என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். முதலிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்பதெல்லாம் மூட நம்பிக்கை என்பதே ஒரு மூட நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சம்பிரதாயங்கள், சடங்குகள் இல்லாமல் நிகழ்வதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. சம்பிரதாயங்களும் சடங்குகளும் கடைபிடிக்கப்படுவதுதான் கலாச்சாரமாக இருக்கிறது. ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை நாம் இருகரம் கூப்பி மகிழ்வோடு வணக்கம் கூறி வாருங்கள் என்று வரவேற்கிறோம். இன்னும் பிற கலாச்சாரத்திலே இருக்கிறவர்கள் கைகுலுக்கி வரவேற்கிறார்கள், கட்டி அணைத்து வரவேற்கிறார்கள். இதை வெறும் சம்பிரதாயம் என்று நாம் புறக்கணித்து விட முடியாது. அதே போல நம்முடைய கலாச்சாரத்தில் வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளும் பல சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் கொண்டதாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அந்த சம்பிரதாயங்களிலும் சடங்குகளிலும் இறை உணர்வை உள்ளத்திலே பதிய வைக்கிற, அவர்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கூட அந்த உன்னதமான உணர்வை உள்ளத்தில் ஊட்டுகிற ஒரு அற்புதமான நிகழ்வுகளாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வடித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நவீனம் பேசுகிறவர்கள் கூட ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் சடங்குகள், சம்பிரதாயங்கள் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நடத்துகிற நிகழ்விலும் தலைமையேற்பு இருக்கும், வரவேற்பு உரை இருக்கும், மாலை அணிவித்தல் இருக்கும், சால்வை அணிவித்தல் இருக்கும், நினைவு பரிசு வழங்குதல் இருக்கும், நன்றி நவிழல் இருக்கும். இப்படி சில சம்பிரதாயங்கள், சடங்குகளோடுதான் எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது.
நம்முடைய நிகழ்வுகளினுடைய அந்த நிகழ்வு முறைகளுக்குத்தான் சம்பிரதாயங்கள், சடங்குகள் என்று நாம் பெயர் சூட்டிக் கொள்ளுகிறோம். அதே போல மனித வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலை என்பது, ஒரு உயர்ந்த நிலை என்பது ஒவ்வொரு மனிதனினுடைய திருமண நிகழ்வாக இருக்கிறது. இனிய இல்லறம் இறைநிலை எய்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அதை அதனுடைய திறவுகோலாக, தெய்வீக திருமணங்கள் அதனுடைய திறவுகோலாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய முன்னோர்களினுடைய முடிவான தீர்ப்பாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் மனிதன் எட்டக்கூடிய எல்லையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வினுடைய திருப்பு முனையாக நம்முடைய முன்னோர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். தனக்காக, தன்னுடைய இன்ப துன்பங்களுக்காக, தன்னுடைய இன்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யுவதியும் ஒரு இளைஞனும் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை துவக்குகின்ற துவக்கம் அது திருமணத்திலே துவங்குகிறது. மனைவிக்காக கணவனும், கணவனுக்காக மனைவியும், கணவனும் மனைவியும் தங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டு, தங்களுடைய உறவுகளுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டு, சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ்வதற்கான வாய்ப்பாகத்தான் இல்லறம் இருக்கிறது என்கிற உணர்வினை, அப்படிப்பட்ட இல்லறத்தை மேற்கொள்ளுகிற பொழுது இறைநிலை எய்துவது அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கம் மிக சுலபமாக நிறைவேறுகிறது என்கிற உள்ள உறுதிப்பாட்டினை மனங்களிலே பதிய வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை நிகழ்த்தி வைப்பதுதான் திருமணங்களாக இருக்கிறது. இன்றைய திருமணங்கள் எல்லாம் அதை விட்டு விலகி எங்கோ வெகு தூரம் சென்று விட்டதனுடைய விளைவுதான் பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் திருமணங்கள் 10 நாட்கள் திருமணங்களாக நடைபெற்றது, 7 நாட்கள் திருமணங்களாக நடைபெற்றது, 3 நாட்கள் திருமணங்களாக நடைபெற்றது. சீர்களும் வழிபாடுகளும் முழுமையாக செய்து நிறைவேற்றுகிற திருமணங்களாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய நவநாகரிக உலகத்தில் நவீன திருமணங்கள் எல்லாம் வெறும் வேடிக்கைகளாகவும் விளையாட்டுகளாகவும் நிகழ்த்தி வைக்கப்படக்கூடிய வருத்தத்திற்குரிய நிகழ்வுகளும் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது தான் இன்றைய சமுதாயத்தினுடைய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இவைகளிலே இருந்து மக்கள் உண்மை நிலையை புரிந்து கொண்டு திருமணங்களை தெய்வீக திருமணங்களாக இன்றைய காலகட்டத்திலும் நிகழ்த்தி வைத்துக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு தெய்வீக திருமணங்களாக நடத்தி கொள்வதற்கு முன்வர வேண்டும். ஒரு ஆலயம் அமைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே கருவறையிலே அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து அந்த கற்சிலைக்கு இறை தன்மையை உருவாக்குவதற்காகத்தான் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. அந்த கருவறையிலே பிரதிஷ்டை செய்யக்கூடிய சிலைகளுக்கு அந்த இறை தன்மையை, இறை சக்தியை முழுமைப்படுத்துவதற்குத்தான் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. அதே போல இந்த உலக வாழ்வியலில் ஒரு இளைஞனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்த இறைத்தன்மையை,
இறை உணர்வை, இந்த வாழ்க்கை என்பது அற்புதமானது, இல்லற வாழ்க்கை என்பது ஒரு உயர்ந்த நிலை, இந்த இல்லறம் என்பது அறம் சார்ந்ததாகவும் தர்மத்திற்காகவும் அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனித வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை நிறைவு செய்கிற பொழுது நாம் இறைநிலை எய்துகிறோம் என்கிற அந்த இறை உணர்வை அந்த யுவதிக்கும் இளைஞனுக்கும் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய, அவர்களினுடைய மனக்கருவறையிலே எண்ணங்களிலே இறை சக்தியை பிரதிஷ்டை செய்கிற நிகழ்வுதான் திருமணங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இன்றைய திருமணங்களையும் தெய்வீக திருமணங்களாக நடத்தி கொள்ள முடியும். அதற்கான வழிகாட்டுதலை நம்முடைய பிரபஞ்ச பீடம் தருகிறது. தேவையுள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய உலகத்தில் மனித வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கலாச்சாரங்கள், மனித வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் நுகர்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அதற்கெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித வாழ்க்கை என்பது தர்மத்திற்கானது, இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை என்பது தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை என்பது இறை கருணையினால் பெறப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஞானமடைவதுதான் அந்த வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஞானமடைவதன் மூலமாக இறைநிலை எய்துவதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் ஒரு கணத்தில் ஒரு காலத்தில் மறையப் போகிறார்கள், மரணிக்கப் போகிறார்கள். அப்படி மரணிப்பதற்குள்ளாக இந்த மனித வாழ்க்கையை இறைநிலையோடு ஒன்றச் செய்யக்கூடிய செயலை செய்வதுதான் ஒவ்வொரு மனிதனினுடைய கடமையாக இருக்க வேண்டும். அந்த கடமையை நிறைவேற்றுகிறவர்கள்தான் வாழ்க்கையினுடைய பேருண்மையை நிறைவு செய்தவர்கள் ஆவார்கள் என்கிற பேருண்மையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி, மனித வாழ்க்கை என்பது தொண்டும் சேவையும், சக மனிதர்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் உதவியாகவும் பிற உயிர்களுக்கும் உதவியாகவும் இருந்து வாழ்வதுதான். அதிலேதான் மனித வாழ்க்கையினுடைய பேருண்மை இருக்கிறது என்கிற மனித வாழ்வின் ரகசியத்தை, சூட்சுமத்தை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தியவர்கள் நம்முடைய ஞானிகள், நம்முடைய அருளாளர்கள். எனவே அந்த வகையில் மனித வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய ஆதாரமாக, இந்த தேசத்தினுடைய பலமாக, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பாக விளங்குவது குடும்ப கலாச்சாரங்கள். அந்த குடும்ப கலாச்சாரங்கள் செழிப்போடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமணங்கள் தெய்வீக திருமணங்களாக நிகழ்த்தப்பட வேண்டும். தெய்வீக திருமணங்கள் ஒரு நாளும் பொய்ப்பதில்லை. அந்த தெய்வீக திருமணங்களை நிகழ்த்தி கொள்வதற்கு அனைவரும் முன்வாருங்கள். அனைத்து மனிதர்களும் ஞானமடைந்தவர்களாக, அனைத்து மனிதர்களும் இறைநிலை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் மலர முடியும். அதற்கான வாய்ப்பை, பெரும் கருணையை பிரபஞ்ச பேராற்றல் அள்ளி வழங்கட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.